திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் பேசியிருக்கிறார். தாவேகாவில் சேர்வதற்காக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி போலீசார் நிர்பந்திப்பதாக அவர் பேசியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய சொல்லி வற்புறுத்துகிறார்கள், நிர்பந்தம் செய்கிறார்கள் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாரே, வேறு என்னென்ன பேசினார்? முழுமையான தகவல் என்ன? நிச்சயமாக கடந்த 5 மணி நேரத்திற்கு மேலாக மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் விசாரணை என்பது நடைபெற்றது. விசாரணை முடிவில் ஏற்கனவே 4 டீன் தலைமையிலான 4 மருத்துவர்கள் நேரடியாகவே மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்துக்கு வரவழைக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டிருந்தது. இதன் காரணமாக மருத்துவ பரிசோதனை இல்லாமல் நேரடியாக நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் அவருக்கு உடல்நிலை மோசமாக இருக்கிறது, தினமும் மருந்து உட்கொள்கிறார். ஆகியால் அவர் 5 மணி நேரம் கடந்து விட்டது. மீண்டும் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் நீதிமன்றம் அழைத்து செல்ல வேண்டும் என தொடர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி. அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு முன்பாகவே மீண்டும் ஒருமுறை மருத்துவ பரிசோதனை செய்ய திட்டமிடப்பட்டு மருத்துவமனைக்கு தற்போது அழைத்து வரப்பட்டிருக்கிறார். மருத்துவ பரிசோதனை முடிந்த பிறகு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்ல திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அந்த நீதிமன்ற வளாகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர் வெளியே வரும்பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்திலிருந்து வெளியே வரும்போதாக இருக்கட்டும், இப்போது மருத்துவமனைக்கு செல்லும் போதாக இருக்கட்டும், தொடர்ந்து புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக தகவல் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக என்னை நிர்பந்தப்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கட்டாயப்படுத்தியதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எதற்கும் அஞ்ச மாட்டேன், திமுக தலைவராக மு க ஸ்டாலின் அவர்களின் வழியில் நான் தொடர்ந்து இருப்பேன் என பல்வேறு கருத்துக்களையும் இந்த பேட்டியின் போது தெரிவித்திருக்கிறார். தற்போது மருத்துவ பரிசோதனைக்காக அவர் மருத்துவமனை வளாகத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை மீண்டும் ஒரு தடவை செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் அவர் உடல் நிலை சரியாக இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுவார். 5 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கிறது திமுகவின் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம். அதில் என்னென்ன தகவல்கள் கிடைக்கப்பெற்றன என்பது குறித்த விஷயங்கள் ஏதேனும் இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது டிஎஸ்பி தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் தளத்தில் தான் அவர் கூட்டரங்கில் வைத்து இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் அன்றைய தினம், அதாவது ஜூன் 20ஆம் தேதி நடத்தப்பட்ட அந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்தது யார், அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற எத்தனை மணிக்கு வந்தது மற்றும் அங்கு பேசிய தகவல்கள் குறித்து பல்வேறு வகையான விசாரணைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டதாகும். மேலும் இந்த தகவல்களை ஏதேனும் யாரும் எழுதி கொடுத்தார்களா, தானாக பேசினாரா உள்ளிட்ட பல்வேறு விவரங்களும் திரட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சரியாக 12:30 மணிக்கு வந்த நிலையில் 5:30 மணி வரை 5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டது. மேலும் அவ்வப்போது அவர் உடல்நிலை கருத்தில் கொண்டு மருத்துவ குழுவினர் வரவழைக்கப்பட்டனர். இது மட்டுமல்லாமல் உணவு, மாத்திரை உள்ளிட்ட அனைத்து வகையான ஏற்பாடுகளும் அவருக்கு செய்யப்பட்டது. விசாரணை 5 மணி நேரம் நிறைவடைந்த நிலையில் தான் தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை முடிப்பதற்காக உள்ளே அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு இசிஜி, எக்கோ உள்ளிட்ட பல்வேறு வகையான மருத்துவ பரிசோதனைகள் இருக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு 74 வயது கடந்திருக்கிறது. ஆக அனைத்து வகையான மருத்துவ பரிசோதனையும் செய்த பிறகுதான் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மருத்துவமனைக்கு அழைத்து வந்த போதும் காவல்துறையினர் பல்வேறு கெடுபிடிகள் இருப்பதாகவும் தொடர்ந்து அவருக்கு அழுத்தம் தருவதாக தொடர்ந்து கோஷம் எழுப்பக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்த்தோம். இந்த பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகமாக இருக்கட்டும், மருத்துவமனையாக இருக்கட்டும், 2 இடங்களிலும் திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வந்தார்கள். அந்த கோஷங்கள் மத்தியில் கடுமையான தள்ளுமுழுக்கு இடையில் தான் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணனை பாதுகாப்புடன் தற்போது உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார்கள். தாவேகாவில் சேர்வதற்காக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி நிர்பந்தம் செய்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே முன்வைத்திருக்கிறார் அனிதா ராதாகிருஷ்ணன். இது குறித்து காவல்துறை அதிகாரிகள் கிட்ட ஏதேனும் விளக்கம் பெற முடிந்ததா? தற்போது வரை காவல்துறையினர் விசாரணை முடித்து அழைத்திருக்கிறார். தற்போது வரை மாவட்ட காவல்துறை சார்பாக எந்த ஒரு தகவலையும் வெளிப்படையாக வெளியிடவில்லை. ஏனென்றால் இவர் கைது நடவடிக்கையே தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்திலிருந்து வெளியே அழைத்து வருவதே ஊடகங்களை திசை திருப்பும் வகையில் பல்வேறு, அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் 3-4 நுழைவாயில் இருக்கிறது. ஒவ்வொரு நுழைவாயிலும் போலீசியர் நிறுத்த வைக்கப்பட்டு அங்கு அழைத்து செல்வது போல ஒரு நாடகம் என்பது அரங்க வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஒரு வழியாக தற்போது அவர் 5 மணி நேரத்திற்கு பிறகு மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். காவல்துறை தரப்பில் பல்வேறு விளக்கங்கள் கேட்க முயற்சி செய்தும் ஆனால் அவர் காவல்துறை தரப்பில் எந்த ஒரு விளக்கத்தையும் காவல்துறையினர் தமக்கு தரவில்லை. ஏதாவது இருந்தாலும் நீதிமன்றம் மூலம் அதை அடங்கிக் கொள்ளவும் கட்சி நிர்வாகிகளும் தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். அவர்களுக்கும் நீதிமன்றம் செல்லுங்கள், அங்கு தகவலை பெற்றுக் கொள்ளுங்கள் எனதான் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். 5 மணி நேரம் விசாரணை நிறைவடைந்து தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். அடுத்தடுத்த கட்டங்கள்ல காவல்துறையுடைய நகர்வுகள் என்னென்னவாக இருக்கும் மருதுபாண்டி?
நிச்சயமாக திருப்பதி மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்திலிருந்து அங்கேயே மருத்துவ பரிசோதனை நேரடிந்த நிலையில் தற்போது மீண்டும் மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இங்கு மருத்துவ பரிசோதனை என்பது மீண்டும் ஒருதலை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே வயது முதிர்வு இருக்கும் காரணத்தால் இசிஜி, எக்கோ உள்ளிட்ட பல்வேறு வகையான அனைத்து வகையான பரிசோதனைகள் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. சரியாக 1 மணி முதல் ஒரு 2 மணி நேரம் இந்த பகுதி மருத்துவமனையில் ஆகும். அதனைத் தொடர்ந்து இங்கிருந்து திருச்செந்தூர் இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆத்தூர் காவல் நிலையம். அது திருச்செந்தூர் நீதிமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் தான் இருக்குது. ஆகிய திருச்செந்தூர் இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்வதற்கான அனைத்து வகையான ஏற்பாடும் செய்திருக்கிறார்கள். சரியாக தற்போது நேரத்தை கடந்து இருக்கிறது. ஆகையால் நீதிமன்றமோ அல்லது நீதிபதியின் வீட்டுக்கோ அழைத்து செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளையும் காவல்துறை தரப்பில் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து தூத்துக்குடி மருத்துவமனையை ஒரு பரபரப்பான சூழல் என்பது காட்சி காணப்படுகிறது. இங்கு திமுக நிர்வாகிகள் ஏராளமான இந்த மருத்துவமனையை சூழ்ந்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்பு என்பது மருத்துவமனை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மருதுபாண்டி. என்ன காவல்துறை அதிகாரிகள் மேல இருந்து சொல்லி நீ உடனே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவாக்கல சேருன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்துறாங்க. நான் முடியாது. நாங்க எப்பவும் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ன நினைக்கின்றாரோ அதை தான் செய்வோம். எவனாலும் தொட்டு பார்க்க முடியாது. ஏன்னா நான் தவறு செய்யாதவன். இந்த தவறு செய்யாதவனை பொய் வழக்கு போட்டு அடக்கலாம் என்று நினைத்தால் ஒரு காலம் அடக்க முடியாது என்பதை வலுவாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஐந்து மணி நேர விசாரணை நிறைவடைந்திருக்கும் நிலையில் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார் அனிதா ராதாகிருஷ்ணன். அழைத்துச் செல்லும் வழியில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்து பேசியிருக்கிறார். ஆனால் நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய திராவிட முன்னேற்றத்தை வலுவாக இருப்பேன். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி போலீசார் நிர்பந்தம் செய்திருப்பதாக அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். முன்னதாக 5 மணி நேர விசாரணை நிறைவடைந்திருக்கும் நிலையில் தற்போது நீதிமன்றத்திற்கு அவர் அழைத்துச் செல்லப்படுகிறார். மருத்துவ பரிசோதனைக்கு பின் நீதிமன்றத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆஜர்படுத்தப்படுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது.